ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லோரும் நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது ஒரு ரிவ்யூ வீடியோவாக தான் இருக்க போகுது. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி காமன் மேன் ஆஃப் பிக் பாஸ். ஸோ பிக் பாஸ் காமன் மேன்ற ஒரு ஷோ வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். எந்த எபிசோடை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எபிசோட் நம்பர் 4. ஸோ இதுக்கு முன்னாடி பிக் பாஸை யாரெல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாமா. பிக் பாஸ் வந்து 2017 வந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க, ஃபஸ்ட்டு சீசன். ஸோ கமல்ஹாசன் சார் தான் மோஸ்ட் ஆஃப் தி சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து சிலம்பரசன் ஒரு வாட்டி வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 3 சீசன்ஸ் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த காமன் மேன் வந்து ஆடிஷன் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு மெயின் பிக் பாஸ்க்குள்ளே என்டராக இருக்குது. இந்த மெயின் ஆடிஷன் வந்து போயிட்டுருக்கு. காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்குள்ளே என்டராக இருக்குது. மெயின் பிக் பாஸ்க்குள்ளே என்டராக இருக்குது. அதை வந்து யார் ஜட்ஜ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜு, ஆரி, அப்புறமேட்டு ஓவியா, இவங்க 3 பேரும் மெயின் ஜட்ஜாக இருக்காங்க. மாயா வந்து ஒரு ஹோஸ்ட்டாக இருக்காங்க. மீன்ஸ் கண்டஸ்டன்ஸை கூப்பிட்டு வர்றது, அவங்கள வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் மாயாவும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஷோ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் இந்த காமன் மேன் ஆடிஷனோட ஷோ போயிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து எபிசோடு வந்து 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 4 வந்து எத்தனை கண்டஸ்டன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 10 கண்டஸ்டன்ஸ். ஆக்சுவலாக அவங்க என்ன காமிச்சாங்களோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அந்த எபிசோட் நம்பர் 4 10 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி காமிச்சாங்க. மீன்ஸ் அவங்க வந்து அந்த ஆடிஷனுக்கு வந்த மாதிரி காமிச்சாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட்ஸ் நடந்துச்சு இல்லையா, நானும் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கேன். இந்த 3 எபிசோடில் அந்த மக்கள் மீன்ஸ் காமன் மேன் அவங்க வந்து பெரிய ஆசைகளோடு வந்து வந்திருக்காங்க. எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது. நிறைய ஊடலில் டாஸ்க்கும் வச்சாங்க. அதுலேயும் சில முரண்பாடுகள் எனக்கு இருக்குது. மீன்ஸ் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டாஸ்க் வச்சாங்க. ஒன்று பஸ் டாஸ்க்கு, இன்னொன்று வந்து சேர் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க எல்லாத்துக்கும். அந்த பஸ் டாஸ்கில் சொன்னும்போது எனக்கு வீடியோ பார்க்கும்போது என்ன கன்வே ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்க்குள்ளே யார் யார் போகிறாங்களோ, யார் யாருக்கு சீட்டு கிடைக்குதோ அவங்களாம் செலக்ட்ன்ற மாதிரி எனக்கு கன்வே ஆச்சு. பட் லாஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, பஸ்க்குள்ளே யார் யார் இருந்தாங்களோ அவங்கள எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ரவுண்டு கூட்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு வந்து ஒரு சேர் ரவுண்ட் நடந்துச்சுங்க. அந்த சேர் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையும். சரி, யார் யார் வந்து சேரை எடுத்து அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பேட்ச் நம்பர் வந்து வச்சுருந்தாங்க. அந்த பேட்சை வந்து யார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களாம் செலக்ட்ன்ற மாதிரி தான் எனக்கு போர்ட்ரேட் ஆச்சு அவங்க சொல்லும்போது. சரி, நானும் அப்படி தான் நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு 3-4 பேத்துக்கு வந்து கிடைக்கல பேட்ச்சு. உடனே மாயா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த பேட்ச் வந்து கொடுத்தாங்க. அது சில கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு அந்த பேட்சஸ் கொடுத்துட்டு அவங்க உள்ளுக்குள்ளே இருந்த எல்லாருமே நெக்ஸ்ட் ரவுண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து இவங்க வந்து பேனல் முன்னாடி வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இதில் எனக்கு என்ன ஒரு முரண்பாடாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவே மெயினாக பார்த்தீங்கன்னா காமன் மேனுக்கான ஒரு ஷோ. அவங்கள வந்து எப்படி ஆடிஷன் பண்ணுறாங்கன்றதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த காமன் மேன் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இல்லை நெக்ஸ்ட் டோரில் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸுங்க இருக்கும், அவங்க ப்ரொஃபஷ்னலாக என்ன பண்ணுறாங்களோ அந்த ஸ்கில் இருக்கும். அப்புறமேட்டு அவங்க சமைக்கிறாங்கன்னா சமைக்கிறது தான் அவங்களுக்கு தெரியும். இல்லைனா ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கற்றுட்டு இருந்திருக்கலாம். அவ்வளோதானே ஒரு காமன் மேனுக்கு இருக்கும். பட் இங்கே வந்து காமன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேள்வி கேட்குறது எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் எப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு நீ என்ன மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன், என்ன மாதிரி மேபி உள்ளுக்குள்ளே போயிட்டு நீ பண்ணுவேன்ற மாதிரி கேட்குறேன். காமன் மேனுக்கே ஃபஸ்ட்டு இதெல்லாம் எப்படிங்க தெரியும்? இது எல்லாமே புதுசு தானே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. இதுக்கப்புறம் போய் தான் அவங்க வந்து அதெல்லாம் கற்றுக்கணுமே. நீ உனக்கு கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்கலாம். இதெல்லாம் இருக்கான்னு கேட்குறதே ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தப்புன்னு தோணுது. ஏன்னா காமன் மேனுக்கு எப்படிங்க இதெல்லாம் இருக்கும்? ஏன்னா அவங்களோட தொழில் வேறு, அவங்களோட அன்றாட வாழ்க்கைகள் வேறு. ஸோ இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்றுக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷன் தனித்தனியாக இருக்கும். அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் மேபி டிவியேட் ஆகுது. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கும் அவங்க வச்சுருக்க ஷோ பேருக்கும் அவங்க இன்டர்வியூ எடுக்கிற விதமுமே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி அவங்க கொஸ்டின் கேட்குறது வந்து சில பேர்த்த வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. டேரெக்டாக எனக்கு இது தான் தெரியும் அப்படின்னா ஏன் உனக்கு இது தெரியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹார்ஸாக கேட்குற மாதிரி எனக்கு தோணுது. அது எப்படி உங்களுக்கு தோணுதுன்னு தெரில. இப்போ இந்த சீசன் 4 பற்றி வரலாம்.
சீசன் 4ல் நான் சொன்ன மாதிரி 10 கண்டஸ்டன்ஸ் வந்து வந்தாங்க. அந்த 10 கண்டஸ்டன்ட்டையும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் தான் செலக்ட்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இதுலேயே எனக்கு சில டவுட்ஸ் இருக்குங்க. இதுலேயே எனக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் சில பேர்த்துக்கு வந்து அவங்க கூப்பிடும் போதே அவங்கள கூப்பிட்றோட விதமும் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி இவங்கள தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்றாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. சில பேர்த்த கூப்பிடும்போது ஏனோ தானோன்னு கூப்பிட்ற மாதிரி தெரியுது. 2-3 பேர்த்த வந்து மிங்கிள் பண்ணி விட்றாங்க கூப்பிடும்போது. அந்த மாதிரி சிலதெல்லாம் அவங்க காமிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு தான் கூப்பிட்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு வந்து தோணுது. ஸோ நேற்று ஒரு 10 கண்டஸ்டன்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பாதி பேர் ஹோல்டு, பாதி பேர் ரிஜெக்ட் ஆனாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் செலக்ட் ஆனாங்க. ஸோ அந்த ஒரு ஆள் செலக்ட் ஆனது எனக்கு அவங்க ஏன் செலக்ட் ஆனதான் எனக்கு கொஸ்டின் கிடையாது. பட் அவங்கள எப்படி செலக்ட் பண்ணாங்கன்றதான் எனக்கு தெரில. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, நான் பிக் பாஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில இதை வந்து சொல்கிறாங்க, நான் இதுக்காக தான் உள்ளுக்குள்ளே போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. இன்னொரு அந்த பக்கத்தில் இருந்த அந்த பையன் வந்து அவர் க்ளீனாக அவர் ஒரு சில டாஸ்க்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணாப்புல. பட் அந்த பையனை ஹோல்டில் போட்டு ஸோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. அது ஏன்றதை எனக்கு தெரியல. என்ன ரீசன்னால் அவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இதெல்லாம் முன்னாடியே அவங்க வந்து பண்ணி வச்சுட்டாங்களா, இவங்கள தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிறோம், இவங்கள நம்ம செலக்ட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ஷோவில் வந்து எனக்கு பிடிச்ச அந்த சீசன் 4ல் வந்த கண்டஸ்டன்ஸில் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேஜிக் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொன்னார். அவர் ஹார்ட் பீட்டை வந்து நிறுத்த போகிறாரு அப்படின்னு சொன்னார். அதான் பல்ஸை வந்து நிறுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொன்னார். இது யாருமே நீங்கள் ஃபாலோ பண்ணிடாதீங்க. பட் அங்கே என்ன சொன்னாங்களோ, என்ன பெர்ஃபார்ம் பண்ணாரோ அவர் பற்றி சொல்கிறார். அவரும் கொஞ்சம் எந்துவாக பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கலாமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அவரையும் வந்து ஹோல் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனாக இருக்குது. அந்த சீசன் 4ல் அந்த 4th எபிசோடில் இதுதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக உங்களுக்கு யார் வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஸோ இந்த கேண்டிடேட்ஸை இந்த ரீசனால் நம்ம ஏன் பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு மெயின் கன்சர்னும் எனக்கு இருந்துச்சு அந்த ஷோவில். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து வந்தாங்க. அவங்க காமன் மேன்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்னங்க ஆசை இருக்கும், ஒரே ஒரு ஆசை, அவங்க ஏன் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க, எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே போகணும் தானே ஆசை இருக்கும். அவங்க வந்து அந்த ஆசையை வந்து சொல்லிவிட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணுற ரீசன் வந்து தான் எனக்கு வந்து கொஞ்சம் மேபி முரண்பாடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து சொன்னாங்க, அவங்க வந்து ப்ரொடியூசராக. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ப்ரொடியூசரு, எனக்கு வந்து அப்பா இல்லை அம்மா மட்டும்தான், ஸோ எல்லாமே இருக்குன்ற மாதிரி. ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீ ஏம்மா உள்ளுக்குள்ளே போகிற, உனக்கு தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாரு. ஆரி ப்ரோவாக இருக்கட்டும், ராஜுவாக இருக்கட்டும் கொஸ்டின் கேட்குறாங்க. பட் வந்து அவங்க அந்த ஆசை இருக்கனால தான் அந்த ஸ்டேஜிட்டே வந்து நிற்கிறாங்க. ஸோ திருப்பி இந்த கொஸ்டின் கேட்குறது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்க மாதிரி, மீனிங்ஃபுல்லே இல்லாத மாதிரி தோணுது. அந்த கொஸ்டின் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேறு யாருக்காச்சுமே கொடுக்கலாமே அப்படின்ட்டு. பட் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்குது. இந்த காமன் மேன் பிக் பாஸ் காமன் மேனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் அவங்க அந்த ஸ்டேஜ் முன்னாடி வந்து நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதோ இல்லை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது திருப்பி வந்து நீ ஏன் நிற்கிறதுன்னு எனக்கு கொஸ்டின் தோணுச்சு. அப்போ எதுக்கு இவங்களை வந்து முன்னாடியே கூப்பிட்ருக்கணும், ஃபஸ்ட்டே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அவங்கள்ட்ட இதெல்லாம் இருக்குது, நீ வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து ஆடிஷன் சொல்லிட்டு அவங்க மனசில் அவ்வளோ ஆசையோடு நிற்கும் போது அதை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உன்ட்ட தான் பணம் காசு இருக்குல்ல, நீ ஏன் வர்ற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. என்னடா அப்படி இவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, அப்புறம் இவங்களை வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கூட்டே வந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கேட்டாங்க. நானும் ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் நினச்சேன், ஏன் இவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாமேன்ட்டு. அப்புறமேட்டு அதே கொஸ்டினாக மாயா அவங்களும் கேட்டாங்க. அந்த கேண்டிடேட் வந்து போன பிறகு, அந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து போன பிறகு அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸோ நான் நினச்ச ரீசன் தான் சொன்னாங்க. அவங்க இவங்க வந்து நம்ம காசு இருக்குன்ற ஒரே இதில் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்கணுன்ற மாதிரியும் கேட்டாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு அது அவங்க சொன்ன பதில். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸில் அந்த காமன் மேன் பிக் பாஸ் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த எபிசோடு இவங்க பண்ணுறது எப்படி இருக்குது, இந்த ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினச்சேன், அவங்க கரெக்டாக இல்லையா, இல்லை
நீங்கள் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொரு எபிசோடாக ஆக்சுவலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணுறத விட அங்கே என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, இப்படி நடந்திருக்கலாமான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பிக் பாஸ் பார்க்குறோம். எப்போயுமே எங்களுக்குள்ளே ஒரு டிபேட் இருக்கும் வீட்டில். ஸோ இப்படிலாம் நடந்துச்சு, இது கரெக்டாக தப்பா ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபேட்டை வந்து சரி உங்களுக்கு வந்து சொல்லலாம், உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்றக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிக் பாஸில் என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, நம்மளுக்கு அந்த எந்த கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாலும் சரி, இதெல்லாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது எப்படி கண்டினியூ பண்ணலாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதும் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்றதும், இந்த மாதிரி கொண்டு போகலான்றதும் உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஜி.